வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் ஓவர்லேப் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த அவுட்புட் ஆஃப் த கிவன் ஃபில்டர் whose input signal x of n and impulse signal h of n are x of n is equal to 1 minus 1 1 2 1 0 1 minus 4 3 2 1 0 1 1 and the impulse signal h of n is equal to 1 1 2 1 using overlap add method. ஓகேவா? ஸோ இங்கே சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டா தான் எழுதிக்கிறோம். இங்கே இன்புட் சிக்னல் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் என். ஸோ இங்கே எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது? 14 சாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோன்னா லென்த் ஆஃப் த இன்புட் சிக்னல் தட் இஸ் ஈக்குவல் டு 14. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த இம்பல்ஸ் சிக்னல் தட் இஸ் 4. ஸோ ஹியர் எம் இஸ் ஈக்குவல் டு 4. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? ஃபில்டரிங்க்கு ஓவர்லேப் ஆட் மெத்தட். ஸோ ஓவர்லேப் ஆட் மெத்தடில் இங்கே கொடுத்துருக்கிற லாங் டியூரேஷன் இன்புட் சீக்வன்ஸை நம்ம ஃபைனைட் டேட்டா பிளாக்காக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, த லாங் டியூரேஷன் இன்புட் சீக்வன்ஸ் இஸ் டிவைடட் இன்டு blocks of data with length n is equal to l plus m minus 1. This is the formula of the block size. Okay va? So long duration றது எதை மீன் பண்ணுறாங்க? கொடுத்துருக்கிற input signal x of n which is having 14 samples. Okay, so இந்த 14 samples டைரெக்டாக நம்ம வந்து ஃபில்டரில் யூஸ் பண்ண முடியாதுன்றனால தான் இது என்ன பண்ண போகிறோம்? ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸை டிவைட் பண்ண போகிறோம் வித் த லென்த் n. ஓகே, ஸோ இங்கே எம்ன்றது நம்மளுக்கு தெரியும், கொடுத்துருக்கிற இம்பல்ஸ் சிக்னலோட சைஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் வேல்யூ இஸ் 4 ஹியர். ஓகே, பட் வாட் அபவுட் திஸ் எல்? எல்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் டேட்டா டேக்கன் ஃப்ரம் த கிவன் இன்புட். கிவன் இன்புட் வந்து 14 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதில் இருந்து ஒவ்வொரு ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸுக்கும் எத்தனை சாம்பிள்ஸ் நம்ம எடுக்க போகிறோம்? தட் இஸ் வாட் எல். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம அசியூம் பண்ணக்கூடிய வேல்யூ தான். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இங்கே எம்மோட வேல்யூ 4. ஓகேவா? ஸோ 4 மைனஸ் 1 என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். இந்த 3யோட இன்னும் எத்தனை சாம்பிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் 2. ஸோ இங்கே என்னோட சைஸ் நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமம் 6 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற முடியும். என்னோட வேல்யூ வந்து 6 வரைக்கும் கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ஃபில்டரிங்கில். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே எல்லோட வேல்யூ எப்படி எடுக்கிறோன்னா 2ன்னு எடுக்கிறோம். பிகாஸ் சைஸை வந்து என்னன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற லாங் டியூரேஷனை ஃபைனைட் டியூரேஷனாக நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு இந்த பிளாக்கோட சைஸை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இங்கே எம் மைனஸ் 1ஓட வேல்யூவை பொறுத்து தான் இந்த எல்லோட வேல்யூவை நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த எம்மோட வேல்யூ வந்து 3 சாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 3 சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ 3 சாம்பிள்ஸ்னால் 3 மைனஸ் 1 2ன்னு வரும். ஸோ நம்ம வந்து 2ன்னு இருந்ததுன்னா இந்த எல்லோட வேல்யூ வந்து 2ன்னு எடுக்கலாம், இல்லை 3ன்னு எடுக்கலாம். ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? சில ப்ராப்ளமில் வந்து இந்த என்னோட வேல்யூவை வந்து இங்கே ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவாங்க. வித் பிளாக் சைஸ் வந்து n is equal to 6ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ n is equal to 6ன்னு அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 4 இருக்குது. ஸோ 4 மைனஸ் 1 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த எல்லோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? 3ன்னு வரும். ஸோ கிவன் டேட்டாலேருந்து நம்ம 3 சாம்பிள்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ பேஸ்ட் ஆன் தட் we can design the block size. ஓகே, ஸோ இப்போ என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் ஆஃப் என் வித் 14 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 14 சாம்பிள்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே எல்லோட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம்? 2ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ எம் மைனஸ் 1ஓட வேல்யூ என்ன? 3. இந்த ஓவர்லேப் ஆட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த கிவன் லாங் டியூரேஷன் சீக்வன்ஸை எப்படி டிவைட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு பிளாக் ஆஃப் டேட்டாவை எப்படி எடுக்கிறோம்? x1 ஆஃப் n தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எல் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் த ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த 2 வேல்யூஸ் எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ த ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பிளேசஸ் என்ன ஆட் பண்ணுறோம்? ஜீரோஸ். ஓவர்லேப் ஆட் மெத்தடில் நம்ம எல் என்ன வேல்யூ எடுக்கிறோமோ அந்த கவுண்ட்டுக்கு கிவன் சீக்வன்ஸ்லேருந்து வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். த ரிமைனிங் m மைனஸ் 1 வேல்யூஸ் வந்து 0 ஆட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு x2 ஆஃப் n என்னென்னு எடுப்போம்? த நெக்ஸ்ட் 2 வேல்யூஸ் தட் இஸ் 1, 2. த ரிமைனிங் m மைனஸ் 1 zeros. ஓகே, தென் we can move on to this next 2 data that is 1, 0, remaining 3 zeros. So similarly we can take எத்தனை சீக்வன்ஸ் நம்மளால் இதுலேருந்து ஃபார்ம் பண்ண முடியும்? ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸ் 1, 2, 3. நெக்ஸ்ட் இது வந்து x of 4, x of 5, x of 6 and x of 7. ஸோ டோட்டலாக இந்த லாங் டியூரேஷன் சீக்வன்ஸை எத்தனை ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸை டிவைட் பண்ணியிருக்கோம்? 7 சீக்வன்சஸ். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன தான்? டிவைட் த லாங் டியூரேஷன் சீக்வன்ஸ் இன்டூ
a finite duration sequence using the formula n is equal to L plus m minus 1. This is the size. So இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா m minus 1. mன்றது என்னன்னா இந்த impulse signalோட size. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒவ்வொரு finite duration sequenceக்கும் நம்ம அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த x1 of nக்கு என்ன பண்ண போகிறோம்னா y1 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் using the formula this x1 of n convolve with h of n. இந்த h of nன்றது வந்து காமன் இம்பல்ஸ் சிக்னல் கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ராப்ளமில், தட் இஸ் வாட் 1 1 2 1. இந்த வேல்யூ வந்து காமன் டு ஆல் த சீக்வன்சஸ். ஓகே, ஸோ y1 of n வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் யூஸிங் திஸ் கன்வல்யூஷன். அதே மாதிரி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், y2 of n ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். then y3 of n, y4 of n up to y7 of n. next second stepல என்ன பண்ண போகிறோம், find the output response of each block of data using circular convolution. இங்கே circular convolution நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா மேட்ரிக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்ன எடுத்திருக்கோம், x1 of n. ஸோ y1 of n is equal to what, x1 of n convolve with h of n. ஸோ இங்கே x1 of n ஓட வேல்யூ என்ன, 1, -1, 000. h of n ஓட வேல்யூ என்ன, 1 1 2 1. இங்கே எதுக்காக நம்ம 0 போட்டிருக்கோம், ஆக்சுவலாக நம்மளுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறது ஒன்லி 4 சாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பட் நம்ம கன்வல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா we need to have the same size. ஸோ இங்கே 5 சாம்பிள்ஸ் இருக்குன்னா எக்ஸில் 5 சாம்பிள்ஸ் இருந்ததுன்னா ஒயில் என்ன இருக்கணும், 5 சாம்பிள்ஸ் தான் இருக்கணும். ஸோ we can simply append 1 0 for this h of n. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆக்சுவல் கொடுத்தது வந்து 4 சாம்பிள்ஸ் தான் ஃபார் திஸ் h of n. பட் நம்மளுக்கு சர்க்குலர் கன்வல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சேம் சைஸாக இருக்கணுன்றனால லாஸ்ட்டாக ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கோம். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே கன்வல்யூஷன் யூஸிங் மேட்ரிக்ஸ் மெத்தட் எப்படி பண்ண போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். வி கேன் டேக் திஸ் h of n. ஓகே, ஸோ h of n ஒரு மேட்ரிக்ஸில் எடுத்துக்கிறோம், தட் இஸ் மல்டிப்ளைடு வித் திஸ் x of n. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு y of n. இதுதான் கான்செப்ட். இந்த h of n மேட்ரிக்ஸ் எப்படி போடுறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் வெரி சிம்பிள். ஸோ இங்கே h of n என்ன கொடுத்துருக்காங்களோ 1 1 2 1 0. ஸோ அதை எப்படி எழுதிக்கிறோன்னா காலமில் எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு காலம் என்னது 1 1 2 1 0. ஸோ செகண்ட் காலம் எப்படி எழுதுகிறோன்னா இந்த 0 இங்கே போயிடணும், இந்த வேல்யூ இங்கே வந்துடணும். புரியுதா? ஸோ இந்த 0 இங்கே போயிடும், இந்த 1 இங்கே வரும். ஓகே, 2 இங்கே வரும், இந்த 1 இங்கே வரும். ஸோ தேர்ட் காலம் எப்படி வருதுன்னா இந்த 1 இங்கே போகும். ஓகேவா? ஸோ இந்த h of n வந்து சர்க்குலராக ரொட்டேட் ஆகும். ஓகே, தட் இஸ் சர்க்குலர் கன்வல்யூஷன் யூஸிங் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் இந்த 1 இங்கே போயிடுச்சுன்னா இந்த 0 இங்கே வரணும், இந்த 1 இங்கே வரணும், இந்த 1 இந்த 2 இங்கே வரும். ஸோ லைக்வைஸ் திஸ் 2. ஓகேவா, லைக்வைஸ் திஸ் 1. ஸோ திஸ் இஸ் வாட் சர்க்குலர் கன்வல்யூஷனோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோன்னா x1 of n. x1 of n இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 -1 0 0 0. ஸோ சிம்பிளாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அவங்க எல்லாருக்கும் தெரியும், ரோ பை காலம். ஸோ இந்த ரோவை எடுத்துக்கிறோம், தட் இஸ் மல்டிப்ளைடு வித் திஸ் காலம் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஆட் ஆல் த வேல்யூஸ். ஸோ இந்த ரோவை இந்த காலமால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1 into 1 1 ப்ளஸ் இங்கே 0 into this one 0, நெக்ஸ்ட் 1 into 0, all the remaining 3 terms are 0. ஓவர்லேப் ஆட் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த 3 digits எப்படி தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூவை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1, here 1 minus 1 0, here 2 minus 1 1, 1 minus 2 minus 1, the last one is minus 1. So we can get this is equal to what now, 1 0 1 minus 1 minus 1. So this is the y of 1 value. புரியுதா எல்லாருக்கும்? So the same way இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா y2 of n. y2 of nக்கு என்ன எடுக்கிறோம், x2 of n-ஐயும் இங்கே h of n வந்து காமன் தான், இந்த h of n மாற போகிறதே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த h of n மேட்ரிக்ஸ் என்ன ஆகாது, மாறாது, இது சேம். புரியுதா? h of n வேல்யூ என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஒன்லி உங்களுக்கு இந்த இருக்கிற இன்புட் சிக்னல் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும். ஸோ ஹியர் யூ கேன் ரைட் த சேம் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்க, x2 of n. x2 of n ஆல்ரெடி அங்கே டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ we can simply substitute that value and do that matrix multiplication, this row and this column, and next row this column, and we can get equal to 1 3 4 5 2. Correct? So 1 இங்கே 3 இங்கே 4 5 2. So that's what that y2 of n oda value. So similarly we can find out y3 of n. y3 of n is equal to what, x3 of n. So here we can take x3 of n convolve with h of n.
புரியுதா? ஸோ இங்கே இந்த ஹெச் ஆஃப் என் எப்போவுமே மாறாது நான் சொன்ன மாதிரி. இதோட மெத்தட் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Then we can take this x3 of n value here and do that matrix multiplication. We can get the answer as 1 1 2 1 0. புரியுதா எல்லாருக்கும்? அதே மாதிரி y4 of n find out பண்ண போகிறோம். ஸோ y4 of n x4 of n convolve with h of n. ஸோ h of n ஓட matrix here it is x4 of n ஓட value. ஸோ matrix multiplication பண்ணோன்னா we can get that value as 1 minus 3 minus 2 minus 7. Here it is minus 4. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறோம் y4 of n கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் y5 of n that is equal to x5 of n and convolve with this h of n. ஸோ x5 of n ஓட வேல்யூ என்ன 3200. ஓகே, ஸோ ஹியர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்கே? ஸோ ஹியர் இட் இஸ் 3 5 8 7 2. ஓகேவா? அது ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் தட் y5 of n. ஓகே, so next y6 of n, y6 of n ஓட value என்ன 1000. so it is equal to what? x3 of n. x6 of n is equal to x3 of n, both are same. so ஆனால் நீங்கள் எக்ஸாமில் வந்து இதுக்கும் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். ஓகேவா? நான் இங்கே எடுக்கல, டைரெக்டாக அதே ஆன்சரை போட்டிருக்கேன். ஓகேவா? பட் எக்ஸாமில் நீங்கள் அகைன் இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலி we can find out this y7 of n. so y7 of nல என்ன பண்ணுறோம்? x7 of n இங்கே எடுத்திருக்கோம். x7 of n convolve with this h of n. so இங்கே h of n value வந்து மாறவே போகிறதில்ல. இந்த h of n value வந்து same தான் for all sequences. here we can take 1 1 0 0 0. do that matrix multiplication. here we can get that value as 1 2 3 3 1. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த வேல்யூவை என்னன்னு எடுத்துட்டோம்? y7 of n. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? y1 of n, y2 of n, y3 of n, y4 of n, y5, y6 and y7 of n வரைக்கும் find out பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபைனலி the last step in this overlap add method. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவுட்புட் சீக்வன்சஸ் ஃபார் ஈச் டேட்டா பிளாக். அது எல்லாமே ஓவர்லேப் பண்ணி கம்பைன் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we can write this y1 of n. y1 of n ஓட வேல்யூ என்ன? 1 0 1 minus 1 minus 1. ஸோ இந்த ஓவர்லேப் ஆட் மெத்தடில் நம்ம x1 of n x2 of n வந்து டிவைட் பண்ணோம் இல்லையா, ஃப்ரம் x of nல இருந்து. ஸோ இதிலேருந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணோம்? இங்கே m-1 ஜீரோஸ் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருந்தோம், அப்பன் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? எவ்ரி சீக்வன்ஸ்லேயுமே லாஸ்ட்டு m-1 வந்து ஜீரோஸாக தான் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இன் திஸ் ஓவர்லேப் ஆட் மெத்தடில் எத்தனை m-1 ஜீரோஸ் ஆட் பண்ணோமோ அந்த டேட்டாக்கு நேராக we can start the next sequence. that is very important concept. ஸோ இங்கே 3 zeros ஆட் பண்ணோமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா y2 of n எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? ஸோ ஹியர் we can start from here 1 3 4 5 2. ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 3 இருக்கு இல்லையா, m-1 zeros எத்தனை எடுத்திருக்கோமோ அந்த டேட்டாவில் இருந்து தான் அடுத்தடுத்த சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். that is called as overlapping. okay, so here y3 of n ஓட வேல்யூ என்ன? 1 1 2 1 0. ஸோ இந்த லாஸ்ட் 3ல இருந்து தான் இந்த வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட்டுக்கு நேராக தான் என்ன ஸ்டார்ட் ஆகணும்? நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் இந்த லாஸ்ட் 3க்கு நேராக தான் அடுத்த சீக்வன்ஸ், நெக்ஸ்ட் 3 சீக்வன்சஸ்க்கு நேராக நெக்ஸ்ட் ஒன், அண்ட் த லாஸ்ட் ஃபைனல் 3க்கு நேராக ஃபைனல் y7 of n எழுதிட்டோம். இது புரியுதா? ஓவர்லாப்பிங் எதுக்காக இப்படி பண்ணுறோன்றது, ஏன்னா m-1 zeros அப்பன் பண்ணனால இந்த கடைசியாக வர m-1 டேர்ம்ஸுக்கு நேராக தான் அடுத்தடுத்த அவுட்புட் சீக்வன்சஸை நம்ம கொண்டு வரோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to combine. okay, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? we are going to combine all the output sequences together. ஸோ எப்படி பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை we can take it as such. ஸோ நெக்ஸ்ட்டு ஜீரோவை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் these two values are overlapped. we are going to simply add. okay, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ண போகிறோம். -1 + 3னா என்ன வரணும்? +2. ஸோ நெக்ஸ்ட்டு -1 + 4, இங்கே +1. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? -1 + 4 + 1னா we can get +4. ஸோ what all are the values are there in that particular column? ஸோ இங்கே 5 + 1 are 6. here we can add this 3 values. so 5, here it is 1 - 3 - 2. so next we are going to add this 3 values. so here it is 0 - 2 + 3 na +1. so அதே மாதிரி -7 + 5 na -2, -4 8,
plus 1. Okay, so minus 4 plus 8 plus 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 5. புரியுதா உங்களுக்கு? So 7 plus 1 8, 2 plus 2 plus 1 5, 1 plus 2 3, 0 plus 3 3, 3 and 1 as it is. So this is the final answer. So overlap add method யூஸ் பண்ணி இந்த filter ஓட output வந்து நம்ம find out பண்ணிட்டோம். புரியுதா?